ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி வந்த இடம் சிகிரியா. என்னடா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹிஸ்டாரிக் பிளேஸில் ஒன்று. இந்த கோட்டை சுமார் 5th செஞ்சுரியில் கட்டப்பட்டிருக்கு. காசியப்பா மன்னர் தான் இதை கட்டியிருக்காரு. இது ஏன்டா எங்கிட்ட சொல்கிற அப்படின்றீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. வரலாறு ரொம்ப முக்கியம். இந்த சிகிரியா கோட்டையை பார்க்குறதுக்கு டிக்கெட் சார்ஜ் வந்து ஸ்ரீலங்கன் சிட்டிசனுக்கு அடல்ட்ஸுக்கு 120, சில்ட்ரனுக்கு 60. ஃபாரினர்ஸாக இருந்தீங்கன்னா $35, $20 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்கனா இல்லை ஃபாரினர்ஸாக அந்த ப்ரூஃப் காட்டிட்டு டிக்கெட்டை காட்டிட்டு உள்ளுக்குள்ளே வரலாம். 1200 ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க போகலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்கணும். மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸ்ரீலங்காவில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். முக்கியமாக இப்போ பாதி வரைக்கும் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லை அப்படியே 2 சிங்க கால் மாதிரி அப்படி சிங்க வடிவத்தில் தான் இருந்திருக்கு. இப்போ கால் மட்டும் விசிபிளாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஷேர்கேஸ் மாதிரி வச்சு தான் மேலே அரண்மனைக்கு போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. சான்ஸே இல்லைங்க அந்த காலத்தில். வாவ்! நான் இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். அந்த சிங்க காலுக்கு நடுவில் இருந்த பாதை வழியாக அப்படியே மேலே ஏறணும். பாதை கொஞ்சம் குட்டி தான், கவனமாக ஏறணும். என் கூட நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் பிளேஸ் பார்க்கணுன்னு நினச்சி விரும்புனீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். எல்லோரும் வந்து பார்க்கலாம், வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம், அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். மேலே இங்கே தான் அந்த அரண்மனை இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அதோட சுவடுகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா சரியான வியூ. அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு யோசிக்கவே முடியலைங்க. பிரமிப்பாக இருக்குது, பிரம்மாண்டமாகவும் இருக்குது. தமிழ் மன்னர்கள் தாங்க. அப்போவே அவ்வளோ பிரம்மாண்டமாக திங்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஹைட்டில் ஒரு அழகான பேலஸை கட்டி கீழே இந்த அரண்மனைக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் அமைச்சு இவ்வளோ பாதுகாப்பை தாண்டி தான் மேலேயே வரணும். இந்த கோட்டையை சுற்றி ஒரு சின்ன ரிவர் மாதிரி போகுது. ஆனால் அதுக்குள்ளேயும் நிறைய முதல்ல இருக்குது, இப்போவும் இருக்குது. இதோ இப்பையும் இருக்க பாருங்கள், அந்த ராஜா காலத்தில் பயன்படுத்தின குளம் மேலே. பாருங்கள், மேலே இவ்வளோதாங்க. இந்த கோட்டையோட பிரம்மாண்டத்தை பாருங்கள், இருக்கிற வியூவை பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா மொத்த ஊரே தெரியும். இப்படி இருக்குங்க இந்த வியூ. அப்படியே அந்த இடத்தையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இப்போ திரும்பி கீழே இறங்கிட்டுருக்கேன். அப்படியே கீழே நடந்து போனால்
அந்த பக்கத்தில் இன்னொரு எக்ஸிட் வே இருக்குது, அதில் தான் நம்ம போகணும். அந்த வழியாக போனால் அந்த காலத்தில் வரைஞ்ச சிவர் ஓவியம்லாம் இருக்குது. இப்போ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். கீழே இறங்கி திரும்ப கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். அதுவும் இந்த மாதிரி சின்ன பாதை தான், அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். சாரி, மேலே கேமரா அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலௌடு இல்லை. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் அந்த ட்ராயிங் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்டர்நெட்லேருந்து எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ட்ராயிங்ஸ் எல்லாம் பாதி அழிஞ்சிருச்சு, பாதி இன்னும் அப்படியே இருக்குது. அப்படியே ட்ராயிங்லாம் பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். வர வழியில் பாம்பு வச்சுட்டு ஒருத்தர் இருந்தார். சரி, அவரும் கொஞ்ச நேரம் அந்த பாம்பை வச்சு கொஞ்சம் வித்தையெல்லாம் காட்டினார். அப்புறமா அவர் வச்சுருந்த மலைப்பாம்பை எடுத்து என் கழுத்தில் போட்டு விட்டார். அது சும்மா அப்படியே நம்ம கழுத்தை சுற்றி சுற்றி வந்தது. அந்த பாம்போட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சிக்கிரியாக விட்டு கிளம்பிட்டேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் பிளேஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அடுத்தடுத்த என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.